அனைவருக்கும் வணக்கம். வாழ்க சோதிடம், வளர்க சோதிடர் புகழ். இன்றைய பதிவு சனீஸ்வரர் தோஷத்தை பற்றியது. ஆணுக்கோ பெண்ணுக்கோ, ராசிக்கோ லக்னத்திற்கோ 1, 2, 7, 8, 12 இந்த 5 இடங்களில் சனி இருந்தால் சனி தோஷம் என்று அழைக்கப்படுகிறது. இன்றைய காலகட்டத்தில் செவ்வாய், ராகு, கேது போன்ற தோஷங்களை கருதுவது போல், அச்சப்படுவது போல், பரிகாரம் செய்வது போல் சனீஸ்வரரை நாம் கவனத்தில் எடுப்பது இல்லை. ஆனால் உண்மையில் என்னவென்றால், சனிவத்து ராகு, குஜவத் கேது அப்படின்னு சகுந்தலையில் காளிதாஸ் எழுதுகிறார். சனிபத்து ராகு, குஜவத்து கேது. அதாவது செவ்வாய், ராகு, கேது போன்ற தோஷங்களை காட்டிலும் கடுமையான தோஷங்களை விளைவிக்கக்கூடிய கிரகம் ஒன்று உண்டு என்றால் அது சனீஸ்வரன் தான். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சோதிடர்களும் சரி, பொதுமக்களும் சரி, இந்த செவ்வாயும் ராகுக்கேதும் கருதுகிற முக்கியத்துவம் போல் சனீஸ்வரரை கருதுவது இல்லை. ஆனால் உண்மையிலேயே பயக்கக்கூடிய கடுமையான தோஷத்தை விளைவிக்கக்கூடிய கிரகம் சனீஸ்வர பகவான் தான். ஏற்கனவே 7 வயதில் திருமணமான தம்பதிகளாக இருந்தால் மனமுறிவு ஏற்பட்டிருக்கும், இல்லைனா பிரச்சனையில் இருப்பார்கள், இல்லை என்றால் குழந்தை பாக்கியம் தள்ளி போய் கொண்டே இருக்கும். திருமணம் ஆகாத பெண்களாக இருந்தால் 30 தாண்டுவார்கள், ஆண்களாக இருந்தால் 35 தாண்டுவார்கள். அப்பேற்பட்ட கடுமையான தோஷத்தை விளையக்கூடிய சனி கரகத்தை பற்றிய ஒரு தோஷ பிரிதி தான் இப்பொழுது நான் சொல்லுகிற எளிய பரிகார பூஜை. ஒன்றும் கிடையாது, சின்ன எளிய பரிகார பூஜை தான். காலை எழுந்தவுடன் தினசரி எள்ளுடன் கலந்த சாதம் வைப்பது மிகப்பெரிய பரிகாரமாக சனீஸ்வரனுக்கு கருதப்படுகிறது. காலை எழுந்தவுடன் எள் சேர்த்து அன்னத்தை காகத்திற்கு வைப்பது சிறந்த பரிகாரம். அந்த சாதத்துடன் இன்னும் தயிர் சேர்ந்து வைப்பது மிகச்சிறந்த பரிகாரமாக கருதப்படுகிறது. ஆக காலை எழுந்தவுடன் எள்ளுடன் தயிர் கலந்த சாதம் வைப்பது சனீஸ்வரனுக்கு மிகப்பெரிய பிரீதியாக கருதப்படுகிறது. காகத்திற்கு வைக்கலாம். சனிக்கிழமை தோறும் தனி சன்னதி அருகில் இருந்தால் சனிக்கிழமை எள் தீபம் ஏற்றுவது மிகச்சிறந்த பரிகார பூஜை. பெருமாள் கோயில் அருகில் இருந்தால் சனிதோறும் ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சாற்றி வருவது மிகச்சிறந்த மற்றொரு பரிகாரம். வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு தடவை குச்சனூரோ திருநள்ளாரோ சென்று வந்தால் மிகப்பெரிய பரிகார பூஜையாக கருதப்படுகிறது. எப்படி தனக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற ஏதேனும் ஒரு பரிகார பூஜையை பின்பற்றி இருந்த தம்பதிகள் சேர வேண்டுமாய், குழந்தையில்லா தம்பதிகள் குழந்தை பெற வேண்டுமாய், திருமணம் ஆகாத கன்னி பெண்களும் கன்னியர்களும் கூடிய விரைவிலே திருமணம் ஆக வேண்டுமாய், அனைவர் வாழ்விலும் மங்களம் பெருக வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் குடும்ப நல சோதிடர் பைரவன்ஜி. நன்றி, வணக்கம்.